தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த பார்சல் இப்போ நம்மக்கிட்ட வந்திருக்குங்க. ரொம்ப பெரிய பார்சலாக தான் இருக்குது. இது என்னன்றது டைட்டிலில் பார்த்துருந்தா மேபி தெரிஞ்சிருக்கும். பட் டைட்டில்லாம் என்ன வைக்கிறேன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. அன்பாக்சிங் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வைப்பேன். ஸோ இது என்னன்றதை சொல்லிடுறேன். ஒரு சவுண்ட் பார். எஸ், ரியல்மி தரப்புலேருந்து புதிதாக ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. புத்தம் புதிய ப்ராடக்ட். ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னும் அதிகமான விஷயங்களை பேசலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இதுதாங்க அந்த ப்ராடக்ட், ரியல்மி உடைய 100 வாட்கான சவுண்ட் பார். எஸ், பார்க்கறதுக்கு ஒரு புது ப்ராடக்டாக இருக்குது. டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடுறேன். இந்த மாதிரியான ஒரு சவுண்ட் பார் இது வரைக்கும் நான் அன்பாக்ஸ் பண்ணல. நிறைய பிராண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. பட் இவங்க ப்ரைஸிங் அக்ரெசிவாக வச்சு லான்ச் பண்ணாங்கன்னா உண்மையிலே ஒர்த்தாக இருக்கும். அண்ட் பின்பக்கமாக ஒரு சில விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அதுவும் என்னன்றது நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். 2.1 சேனல் சரவுண்ட் சவுண்டுன்னு கொடுத்துருக்காங்க. சினிமேட்டிக் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா. அண்ட் 60 வாட்கான ஃபுல் ரேஞ்சிங் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 40 வாட்கான சப்வூஃபர். ஸோ சப்வூஃபர் வந்து 40 வாட் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 60 வாட். அந்த பெரிய பாக்ஸ் 5 கிலோங்க. அதனால தான் நான் ஒன்றுனா ஓப்பன் பண்ணி எடுத்தால் ரொம்ப கஷ்டமாக உங்களுக்கு அரை மணி நேரம் வீடியோ காமிக்கணும். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். பட் இது வந்து சவுண்ட் பார் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோடைய வெயிட் வந்து கிட்டத்தட்ட 1.79 kgன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் ஊஃபர் சைடில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இதுக்கான வெயிட் வந்து 2.59 kg அந்த மாதிரி இருக்கும். ஒரு 2.5 கிலோ அப்ராக்சிமேட்டா. பிளஸ் இதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ரிமோட் கொடுத்துருக்காங்க. பிளஸ் நீங்கள் சப்போஸ் வால் மவுண்ட் பண்ணுறதா இருந்தால் அதுக்குண்டான ஸ்க்ரூஸ் அண்ட் ரிமோட்க்குண்டான பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுடைய ரெகுலரான புக்லெட்ஸ் அது இருக்கு. அண்ட் HDMI கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. டிவியில் மேபி கனெக்ட் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பவர் கார்டு ஒன்று. ஸோ இது 2 அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு ஆக்ஸ் பின் ஒன்று கேபிள் இருக்கு. கோஆக்சல் கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் ப்ளூடூத் 5.0 வந்து சப்போர்ட் பண்ணுது. நீங்கள் டேரெக்டாக ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்க யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் கனெக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய பட்டன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பகுதியில் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன் இருக்கு. நீங்கள் ப்ளே அண்ட் பாஸ் பண்ணுறது, அதே போல் மேனுவல் கண்ட்ரோல், ப்ளஸ் அண்ட் மைனஸ், இது எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் பார்ல பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில போர்ட்ஸ் இருக்கு. கோஆக்சல் போர்ட்ஸ், ஆப்டிகல் போர்ட்ஸ் அண்ட் HDMI போர்ட்டும் இருக்கு. சப் போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு USB போர்ட்டும் வந்து இருக்கு. ப்ளஸ் பவர் அண்ட் DC இன்கான போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷா, கையில் எடுக்கும்போது அந்த அளவு வெயிட்டா தெரியல. பட் நல்லா இருக்கு. குவாலிட்டி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க. மேபி கலர் ஆப்ஷன் இருந்ததுன்னா நல்லா இருக்கும். பட் இருந்ததுன்னா நான் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருப்பேன். நீங்க தாராளமாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2.1 சேனல் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். 5.1 3.1 கிடையாது. பட் அந்த 2.1ல 100 வாட்கான சப்போர்ட் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்றேன். இதுல டோட்டலா 2 ஃபுல் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. 2 ட்வீட்டரும் வந்து இருக்கு. ஹண்ட்ரட் வாட்கான ஸ்பீக்கர் அப்படின்னும் போது நானும் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்க போதும் தான் நினைச்சேன். பட் நான் கேட்ட வரைக்கும் கொஞ்சம் ஓகேவா தான் இருக்குன்னு சொல்லணும். பிகாஸ் நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னு தான் சொல்லும். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. இன்னும் என்னுடைய ஃபுல் ரிவ்யூ வந்துட்டும். எல்லாருமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமாக இது உண்மையிலே அந்த பிரைசிங்க்கு ஒர்த்தா என்ன எதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வாங்கலாம். இப்போதைக்கு இந்த ப்ராடக்ட்டை பத்தி என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா பிரைசிங் தெரிஞ்சதுக்கு அப்புறமாக நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருப்பேன். நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. சப்போஸ் இந்த ப்ராடக்ட்டை பத்தின இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா என்னென்ன கேள்விகள் இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்த வீடியோல நான் ஃபுல்லா எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ண ட்ரை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.